வணக்கம் மக்களே, சூப்பரான ஸ்பாட் பூந்தமல்லியில இருக்க செம்பரம்பாக்கம் ஏரி. மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் தான் உங்க அபிஷேக். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லியில இருக்க செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தான் மக்களே வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை படகுல போலான்ட்டு. அதுக்கு நம்ம மாமா நம்ம பழஞ்சூர் கிராமத்துல இருக்காங்க, அவங்க மூலியமா தான் வந்தேன். இன்னைக்கு அந்த படகு சவாரி எப்படி இருக்கு, மீன் எப்படி பிடிக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவ்வளோதான் மக்களை, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த 2 பையில் தான் நம்ம மீன் பிடிக்க தேவையான வலையை சுருட்டி வச்சுருக்காங்க. வாங்க போகலாம். முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தா சரியாக தெரியல. எங்களுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. இதில் ஏரி வேணால் நான் உங்களுக்கு அந்த வியூவை காமிக்கிறேன். வாங்க போகலாம். மக்களே பார்த்தீங்கன்னா வியூவே பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பரான வியூ, ஒரு சைலண்ட்டான ஃபீல். அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தான் அவங்களோட ஒருத்தராக இங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் இன்னைக்கு. நீ அப்படி பேசினப்போ அங்கே செருப்பு. ஓகே ஓகே செல்லுங்க மிஸ் பண்ணிட்டு போறோம். இல்லை பிடிச்சிருக்கு. அவங்க பின்னால் போய் உட்காந்துட்டோம். ஓகே பார்த்து இது போ நீ போ பின்னாடி போய் உட்காந்து. ஓகேண்ணே. இங்கேயா? அதில் உட்காந்து. ஓகே பார்த்து ரெண்டு பக்கம் போலீஸ்னா உட்காரு. ஓகேண்ணே. போலீஸ்னா உட்காரு. ஓகே. கொஞ்சம் நிமிஷத்துல ஜர்க்கு விட்டுருச்சு. ஓகேண்ணே. அவர் போட்டு வச்சு பச்சை போட்டு வச்சுக்க. ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கா? ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம நடு கடல். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு நடு ஏரிக்கு போகிறோம். இடமே ஒரு அமைதியாக இருக்கு. நல்ல ஒரு இந்த பையிலலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கான தேவையான மீன் வலைகள் இதில் சுற்றி வச்சுருக்காங்க. இப்போ மீன் பிடிக்கும்போது இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த வலையை தண்ணியில் போடுவாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது நமக்கு சொந்தமாக வாங்கினதா இல்லை வாடகையானே? ஓகே ஓகே. இந்த போட்டு தயாரிக்கிட்டா போய் வாங்கிட்டு வருவீங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நடு ஏரிக்கு வலைய போட போயிட்டு இருக்கோம். காற்று சூப்பராக இருக்கு. அப்படியே இடமே சுற்றி பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருக்கு. ஒரு அமைதியான ஃபீல்ல. இது நங்கூர மாதிரி. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் எடுத்து வலையை இப்போ போடுவாங்க. வலையை பிரிக்கிறாங்க. A few moments later.
அதான் வீடியோ எது இருக்கு பார்த்துக்கலாம். இப்போ அது கல் போட்டிருக்கீங்களே, கல் அப்படியே மூவிங்கில் போகுமா? ம் ஓகே. இப்போ நம்ம தான் நகர்ந்து வரோம்ங்களா? ஓகே ஓகே. ம் காலையில நைட்டு 2 மணிக்கு வந்து ஆ ஓகே. அப்போ நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கல் போட்ட இடம் வந்து அப்படியே அங்கே நிற்கும். நம்ம தான் வந்து நகர்ந்து போய் ஒரு ஒரு வடையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடையாளமாக போட்டு வச்சிருக்கோம். இந்த ஒரு ஒரு தர்மாக்கோலுக்கும் ஒரு ஒரு அடையாளம் கரெக்டாக லைன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் கொஞ்சம் முன்னாடி ஒன்று இருக்குது. எல்லாமே ஒரு ஒரு அடையாளம். அவன் வந்து மூர்த்தி. நம்ம இந்த படகுல முதல் தடவை டிராவல் பண்றதுனால இந்த ஒரு ஆடுறதுக்கும் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே ஜர்க்கு விடுது. ஆனா வந்து முன்னாடி நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா எந்த ஆட்டத்திலையும் கரெக்டா அப்படியே மேனேஜ் பண்ணி கரெக்டா ஓட்டுறப்ப படகு சூப்பர் தான் சொல்லணும் அந்த தைரியத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்றெல்லாம் கொஞ்சம் வேகமாக அடிக்கிறதுனால அலையெல்லாம் கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பீச்சிலலாம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி. இப்போ நம்ம எதிர்காத்துல தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஃபீல் இருக்கு இந்த படகுல வந்து அடிக்கும்போது டப்பு டப்பு டப்புன்ட்டு ஒரு பக்கம் வந்து ஜெருக்கு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டு இந்த வலையோட செகண்ட் ஜாயின் பண்ணி இப்போ 2வது வலையும் போடுறான். எடுத்துட்டு வந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரிக்குள்ள போட்டாச்சு. இதை வந்து எப்போ வந்து எடுப்பாங்கன்னா நைட்டு 2 மணிக்கு வந்து இந்த வலையெல்லாம் எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து இருக்கும். இதுல இப்ப என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா காத்து வந்து எதிர்காத்து அடிக்கும் போது நம்மளால அவ்வளவு சீக்கிரம் வந்து படகை வந்து ஃப்ரண்ட்ல தள்ள முடியாது. இந்த அலைகள்லாம் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வரனால கொஞ்சம் நம்ம போறது கஷ்டமா இருக்கு. வரும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டோம் நம்ம உள்ள வரும்போது. இப்போ வெளியே போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லாம இந்த படகுல ஸ்டார்டிங்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. போக போக அப்படியே ஒரு சூப்பரா இருந்துச்சு டிராவலு. நல்லா இருக்கு இந்த படகுல டிராவல் பண்றது. கரைக்கு வரப்போறோம். எங்க ஏறணுமோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வரப்போறோம். எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். போய் போட்டு வந்தது தெரியல, போனது தெரியல, வந்தது தெரியல. அப்படியே சைலண்டா போச்சு. பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஆசை இருந்தது போட்ல டிராவல் பண்ணோட்டு. அது வந்து இன்னைக்கு ஃப்ரீயா நம்ம மாமா வந்து நிறைவேற்றி வச்சிருக்காரு. மாமாவுக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த சென்னைனாலே என்னன்னு பாத்தீங்கன்னா பரபரப்பா தான் இருக்கும். அந்த சென்னையில இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா வந்து நம்ம மாமா தான் சொன்னாப்ல, நீ வந்து ஒரு வாட்டி வா, நம்ம ஏரிக்கு வா, ஒரு வாட்டி மீன் பிடிக்கிறலாம் வீடியோ எடுத்து போட்டுன்னு சொல்லிட்டாப்ல. நானும் ஸ்டார்டிங்ல சும்மா மீன் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து மீன் பிடிக்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர்ல நல்லா இருந்தது. இன்னைக்கு வெயில் கூட அவ்வளவா அடிக்கலன்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஃபுல்லா வந்து மேகமூட்டமா இருந்தனால எல்லா வீடியோவும் அழகா கவர் பண்ணி கொடுத்தது. வெயில் அடிக்கலன்னு வெயில் அடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு பாதியிலே வந்து போன் எல்லாமே ஹீட் ஆயிருக்கும். சூப்பரான நாளா அமைஞ்சிச்சு இன்னைக்கு. தூரத்துல நம்ம எபினேசர் கிளிக்ஸ் நிக்கிறாப்ல. ஹாய் காமிங்க ப்ரோ. கரெக்டா நம்ம படகு வந்து கரைக்கு வந்துருச்சு.
அண்ணன் கடைசியா பாத்தீங்கன்னா கரைக்கு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம டிராவல் பண்ண போட் இதுதான். சூப்பரா இருந்தது. அப்படி சொல்லுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ரைடா நம்ம எபினேசர் கிளிக்ஸ் போறாப்ல நம்ம போயிட்டு வந்துட்டோம். இந்த படகுல எல்லாரும் போலாம் தான் ஆசை. ஆனா வந்து சின்னதா இருக்கனால நடுவில் போய் கவுத்துருச்சுன்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரு பயம். அதனால வந்து ஒரு 2 டிரைவா போறாங்க. தூரத்துல ஒரு சின்னதா வந்து ரெட் கலர்ல ஒரு கோபுரம் இருக்கு பாருங்க மக்களே. அதுதான் வந்து நம்ம செம்பரபாக்கம் ஏரியோட டேம் மக்களே. அதோட கனெக்ஷன்ல தான் இந்த தண்ணிலாம் வருது. அது அப்படியே கொஞ்சம் நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு மக்களே. அந்த மலை இருக்குல்ல அந்த சைட்ல தான் வந்து நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு. அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கம் நிறைய ஏரோப்ளைன் வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு வழியாக தான் வந்துச்சு டேக் ஆஃப் ஆகி. அது நாங்கள் வரும்போது வீடியோ எடுக்க முடியல. மறுபடியும் வரும். அப்போ நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சூப்பரான வியூனே சொல்லலாம் இங்கேருந்து பார்க்கும்போது. அப்படியே நம்ம இன்னும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சவிதா காலேஜோட பில்டிங் தெரியும் நம்மளுக்கு. அந்த கோபுரமே தெரியுது பாருங்கள் தூரத்தில். அதுதான் வந்து சவிதா காலேஜோட பில்டிங். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் விஜய் சாந்தி அப்பார்ட்மெண்ட்டாக பெருசாக கட்டியிருக்காங்க. இங்கே இருக்க போட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழஞ்சூர் மக்கள் யூஸ் பண்ணுறது தான். மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபைபர் போட் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த போட் தான் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருந்தது? கப்பு ஆடும் போது அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா போட்டை வந்து கரைக்கு சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து காற்றுனால ஆடி மறுபடியும் இது தண்ணியில் போகாதபடிக்கு வெயிட் போட்டு படகுல வைக்கிறாங்க நகராத அளவுக்கு. அப்போ வணக்கம் மாமா, நல்லா இருக்கீங்களா? இந்த மீன்பிடி தொழில் வந்து நீங்க வந்து எத்தனை வருஷமா வந்து பணி புரிஞ்சு வருவீங்க? நான் வீட்டில் அனுபவம் இல்லை. லாரி டிரைவர் வந்து 4 ஓனராகி அதுக்கப்புறம் வந்து மீன் பிடிக்க வந்தேன். மீன் பிடிக்க மழை வாங்கிட்டு வந்து திருவாமூரில் போயிட்டு வாங்கிடுறோம். ஓகே. வாங்கிட்டு வந்து அதை பெயிண்ட் பண்ணி காற்று கட்டி நாங்களாம் கட்டி மதியானத்தில் விடுவோம். நைட்டில் 2 மணிக்கு ஓகே. இப்போ வந்து இந்த நீங்க யூஸ் பண்ற படகுலாம் வந்து நல்ல சின்ன சைஸ்ல சூப்பரா இருக்கு. இது வந்து நீங்களே பண்ணுவீங்களா இல்ல கம்பெனில போயிட்டு திருவாமூரில் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து 25,000 30,000 வாங்கிட்டு வந்து நாங்கள். இப்போ வந்து நீங்க ஒரு இந்த இடத்துல கிடைக்கிற மீன்கள்லாம் என்னென்ன மீன்லாம் வந்து இந்த ஏரியில ஜிலேபி கிடைக்கும், கண்டை கிடைக்கும். இந்த பொடி மீன் வந்து உலக குறவை உலகண்டை இதெல்லாம் கிடைக்கும். அப்புறமா இப்போ வந்து மழை காலங்கள்ல வந்து மீன்னா ஏதாவது பாதிப்பு இருக்கா? மழை காலங்கள் நமக்கு இப்போ வழி மழையெல்லாம் திடீர்னு மழை வருதா என்ன அவனுக்கு தெரியாது. உள்ள இறங்கிடும். இறங்கிட்டு பிறகு வந்ததுன்னா கண்ணா முன்னாடி போட்டு நிற்காது. அடிச்சுக்கிட்டு எங்கே மேடு இருக்குது அங்கே தான் போக முடியும். அப்படியே சமாளிச்சு மேடு பக்கம் போயிட்டு போனா தப்பிப்போம். இது வரைக்கும் எதுவும் சேதாரம் ஆகலை. அப்படியே மழை காற்று வந்தோன்னா எப்படியாவது ஒரு பக்கம் ஒதுக்கி போயிட்டு அப்புறம் வந்து நீங்க வந்து இந்த படகுல டிராவல் பண்ணும்போது எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம வந்து சேஃப்டி எதுவும் கிடையாது. லைன் போட்டு தான் அது போட்டுக்கிட்டு தான் பாதி நினையும் பாதி நினையாவது வருவோம். தட்டிக்கிட்டு தான் அப்படியே இது வரும். மீன் சத்தியாக பட்டுறான். 50 கிலோ 100 கிலோ கூட பட்டுறான். இப்போ வந்து நிறைய காய்கறி எல்லாம் வந்து காசு வந்து ஏறுது இறக்குது. அது மாதிரி நம்ம மீன் பிடிச்சி போறது நேரத்துக்கு அந்த மாதிரி ரேட்டு ஏற்றுவோம். ஒரு கூட 70 ரூபாய் போடுவோம். ஒரு நாளைக்கு படம், ஒரு நாளைக்கு சுத்தமாக படம் அம்மாவும். The next day. குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வலை போட்ட வந்து இன்னைக்கு காலையில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. நம்மளால் போக முடியல சில காரணங்களுக்காக. இன்றைக்கி பிடிச்சிட்டு வந்தது வந்து பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டி இருக்குது, எத்தனை கிலோ தேரும் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். வலையெல்லாம் வந்து எப்படி பிரிக்கிறாங்க வாங்க பார்க்கலாம். இந்த லைட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இதுதான் நாங்கள் வலை போடுறதுக்கு அடையாளம். இந்த லைட்டு
இந்த அடையாளம் தக்கறத தான் நாங்க கண்டுபிடிப்போம் நைட்ல. நைட் டைம்ல ஓகே. அந்த முனையில ஸ்டார்டிங்ல வந்து போட்டிருப்பீங்க. ஆமா. ஓகே. இந்த லைட் மட்டும் ஆஃப் பண்ணி. லைட் சுவிட்ச் எங்க இருக்கு? என்னடா இங்க ஆஃப் பண்றா. ஆஃப் பண்றா. இது இந்த லைட் பாத்தீங்கன்னா நம்ம ஏரோப்ளைன்ல எல்லாம் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி வந்து பிளிங்கர் லைட். இப்போ வந்து இந்த லைட் வந்து இந்த இருட்டில் போட்டு பார்த்துருப்பீங்க. இது இந்த லைட் வந்து பொதுவாக இந்த ஏரோப்ளைனில் லைட் இண்டிகேட்டராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட மேக்ஸிமம் தூரம் எங்கேருந்து வரைக்கும் பார்க்கலாம்? எவ்வளோ தூரத்துலேருந்து வேணால் பார்க்கலாம்? ஒரு பாப்பாயத்திரம் அவ்வளோ தூரத்துல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, அவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த லைட்டு விசிபிலிட்டி தெரியும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அப்புறம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகும்போது இந்த இருட்டாக இருக்கனால இந்த லைட் ஃபெசிலிட்டிஸ் கையில் பிடிக்க வந்து சில பேர் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருக்க மாதிரி லைட் வந்து தலையில் மாட்டுற மாதிரி இதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதை லைட் போட்டு காமிக்குமாமா? லைட் போட்டு காட்டுமா? ஓகே சரிதா? இப்படி தான் வந்து போட்டு நைட் டைமில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லைட் வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு வலையை இழுக்கிறது வந்து கஷ்டம். இதுனா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டா கட்டி ஆகும். அப்படி மாட்டி போறது. மீன் இல்லையா கொஞ்சம் பொண்ணு நான் வரக்கூடாதுன்னு கூட நான் வாங்கி வைப்பேன். இங்கே மட்டும் வந்து வாங்கிக்கிறாரு. நம்ம கிட்ட தான் வந்து வாங்கிக்கிறாரு. சரி நம்ம பார்த்து நல்லது பார்க்குறோம். அபி கைடு சொல்ல தெரியுதா அவருக்கு? வந்தா தெரியுதா? விஷயம் மீன் கையில் இருடு மீன் எடுத்து அந்த மாதிரி கண்ட மீன் கிலோ மீன் காட்டினாங்க. அவரை கேட்டுக்க எப்படி கேட்கணும் தெரியுமா? அவரை கேட்டுக்கா எப்படி வியாபாரம் எப்படி பண்ணுவீங்க, என்ன போய் என்னென்ன ஊர் போவீங்க அதெல்லாம் கேட்டு. லைட் இருக்கணும். அப்படியே போடுங்க. சேர்த்தா சேர்த்து என்ன தெரியுதா?
மானவரியிலே திங்குதுரா, மானவரி அது மாதிரி எங்கதான் மால் முக்கியம். போட்டான்னு சரி, ஒரு கூட தான் வர போட்டுறா. எடுத்து கொடி. மாமா இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிடிச்சதுல பெரிய மீன் இதான் பெரிய மீன். இந்த மீன் பத்தி சொல்லுங்க. கண்டை கெண்டை மீனா? முட்லெஸ் கண்டை. ஓகே ஓகே. அதெல்லாம் பட்ட பாய்ங்க, திடீர்னு படம், பெரிய கண்ட படம். அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க அதிகப்படிச்சு பிடிச்சிருக்க மீனோட வெயிட்? 50 கிலோ பிடிச்சிக்கிறோம், 100 கிலோ பிடிச்சிக்கிறோம். இன்னைக்கு வந்து 10 கிலோ பிடிச்சிக்கிறோம். 10 கிலோ. சூப்பர் சூப்பர். இவருக்கு தான் மீன் தரேன், இவரு தான் வியாபாரி. வணக்கம் மேடம், உங்க பேரு? என் பேர் கஜேந்திரப்பா. ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமா செய்யறேன். 5 வருஷமாவா? ஓகேண்ணா. இங்கதான் வந்து எப்பவுமே வந்து வாங்குவீங்களா நம்ம மாமா? மீன் இருந்தா எடுப்பாரு, ஓகே ஓகே. மீன் இல்லைன்னா போயிடுவாரு. ஓகே. நன்றிண்ணே. மக்களே, உங்க வீட்டாண்டி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட் இந்த மாதிரி மறைமுகமா இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்களும் ஒரு நாள் வந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஓகே மக்களே, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த பரபரப்பா இருக்க சென்னையில இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம மாமா சொன்னாப்புல, நீ வந்து நம்ம ஊருக்கு வா, நம்ம மீன் பிடிக்கிறதெல்லாம் வந்து எடுத்து போட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து ஆரம்பத்துல ஏதோ நார்மலா மீன் பிடிக்கிறதான் நினைச்சேன். ஆனா வந்து இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா ஒரு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். ஒரு அப்படிப்பட்ட இடம், ஒரு நல்ல ஸ்பாட்னே சொல்லலாம் மக்களே. அது போல அவங்க கூட வந்து படகுல டிராவல் பண்ணோம், அதையும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து அவங்க கிட்ட சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம், அதையும் கேட்டிருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் டிராவல் டீடைல்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.